வந்து தேர்தலுக்காக வந்து இந்த 5000 ரூபா கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாரு. அதை பற்றி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு காம்பே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வெறும் குட் மார்னிங் கிடையாது, இன்றைக்கி சூப்பர் குட் மார்னிங் சொல்லி தான் தன்னுடைய பேச்சே ஆரம்பித்தார். எங்கே ஆரம்பித்தார்னா, ஏறத்தாழ இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் 9081 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பணியாணை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்துக்கு வந்தது. அந்த மேடையில் தான் இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறாரு. பேசும்போதே சொன்னார், இன்றைக்கி ஏன்னா ஒன்றிய அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தேர்தல் பார்க்கும்போது நாங்கள் ஒரு முறையில் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயை நிறுத்துறதுக்கு எல்லா விதமான சூழ்ச்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா 1000 ரூபா அவங்க வாங்கும்பொழுது இதை நிறுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் எதிர்கட்சியை சார்ந்து இருக்கின்ற ஒன்றிய அரசோடு சேர்ந்து ஒரு சூழ்ச்சியை செய்ய பார்த்தாங்க. ஆனால் அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்கிட்டையுமே சொல்லாமல், இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரிடமே சொல்லாமல் உடனடியாக இன்னும் அடுத்த 2 மாதத்துக்கு அவங்களுக்கு வர வேண்டிய உரிமை தொகை அவன் நிறுத்தணும்னு முடிவு பண்ணானா, நீ 1000 ரூபா நிறுத்தினா நான் 5000 ரூபாயாக கொடுப்பேன் என்னுடைய மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்களுக்கு தான் அந்த பயம் வந்துருச்சு. அதில் தேர்தல் வந்ததுக்கு அப்புறமேட்டு அடடா எல்லாமே போச்சேடா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னவோ அதை தொடர்ந்து அது சூழ்ச்சி செய்து அதை யார் நிறுத்த நினைத்தாலும் சரி, அதையெல்லாம் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடித்து மக்களுக்கான அந்த பணியை கண்டிப்பாக செய்வார் என்பதை இப்போ அமித்ஷா தமிழகம் வருகை விட்டு வந்து எல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க அடிக்கடி வரணும் தான் நாங்களும் சொல்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்ம துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது என்ன, நீங்கள் அடிக்கடி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து எம்பி சீட்டில் 39 தான் ஜெயித்தோம். நீங்கள் அடிக்கடி வந்தீங்க, இப்போ 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டே போங்க. நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்றதை காட்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி 200 கடந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை மட்டும் புரியல. அதுதான் தேர்தல் ஸ்டண்ட், இது கிடையாது.